இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வருமான ஸ்தானத்துல உச்சத்துல உட்காந்துக்காரு. நல்லா தெரியுங்க. உச்சமான சனியோட நீங்க சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு யோகம் இருக்குது இந்த மாசத்துல மட்டும். இது 2ஆம் இடம் சம்பந்தமாக 4ஆம் இடம் சம்பந்தமாக உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும். அவர் நாளல்ல வீடு, இடம், வண்டி, வாகனம், சொகுசுக்காரு, சொகுப்பு எல்லாமே இருக்குது. சொகுசுக்காரு, சொகுசு பக்கம் உங்களுடைய ஒழுக்கம் எல்லாமே 4ஆம் இடம். சனி பகவான் அதிபதி கொண்ட ஒரே ராசி கும்பராசி. இதோடைய உருவம் பாருங்க, கலசத்தை கொடுத்துருக்காங்களா? உருவம் என்ன கொடுத்துருக்காங்க? கலசம். இப்படி மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல தான் இந்த கலசம் இருக்கும்பாங்க. அப்ப கும்பராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? ஒரு மதிப்போட, அந்தஸ்தோட, கௌரவத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி. சுக்கிரனுடைய அதிதேவ மகாலட்சுமி. அந்த கிரகம் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கு. ரெண்டுமே நட்பு கிரகம். அது குருவுடைய வீட்டுல இருக்கனால இது குருனவே பணம், பொருள், நகை இந்த இடத்துல இருக்கனால அது மிகப்பெரிய ஒரு உச்சமான ஒரு பலனை சனி பகவான் செய்யும். சனி பகவான் பலம் இழந்தாரா? அவங்கெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. 5 வருஷம் 7 சனி நடந்துச்சு. இப்படி 5-6 வருஷத்தோட நடந்துட்டு இருக்கு. 1.5 வருஷம் மட்டும் உங்களுக்கு இருக்குது. நீங்க கேட்டு பாருங்க, இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி ஒரு பலவீனத்தை சந்திச்சாங்க மட்டும் நீங்க கும்பராசியை மட்டும் ரைட்டா கேளுங்க. இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல. ஒரு சில பேருக்கு சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தா இந்த 7 சனி பாதிக்கவே பாதிக்காது. இதே சனி பகவான் கெட்டு போயிருந்தால் நான் சொன்ன மாதிரி வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இன்கம் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். நீங்க கேட்டுக்குங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன். எப்படி? அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. கால சக்கரத்தின் 11ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி இருக்குது. குரு பார்க்கிறாருங்க. இது நிறைய பேருடைய வாழ்க்கையை கண்டிப்பா தரமான ஒரு மாசமாக இந்த மார்ச் மாசம் இருக்கும். பாத்துங்க, அனைவரும் சரி உங்களோட ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க அடையக்கூடிய ஒரு மாதம்னா இந்த மார்ச் மாசம் மட்டும்தான். ஜாதகத்துல நல்லா திசாபுத்தி நடந்துட்டால் எல்லாமே யோகமா வரும். இந்த மாசம் எல்லாமே ஒரு விசேஷமான ஒரு நாளாக கண்டிப்பா இருக்குது. மார்ச் மாசத்துல எந்த காரியம் தான் சரி பயங்கரமா வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல, குரு பார்வையில் எல்லா கிரகம் இருக்கு. இப்ப மார்ச் மாசம் என்ன சொல்லணும்? எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரமாக கண்டிப்பா வரும். நிறைய விசேஷமான ஒரு மாசம். மெயினா குலதெய்வத்துக்கு உகந்த மாசம் மார்ச் மாசம் தாங்க. எப்படி? குலதெய்வத்துக்கு உகந்த மாசம். மாசி மகம்பாங்க. இறந்த முன்னோர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான மாதம் இந்த மாதம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11ஆவது ராசி தாங்க இந்த கும்பராசி. எப்போதுமே பாருங்க, கும்பராசினாவே பாருங்க இதோட அதிபதி சனி பகவானா வருவார். எப்படி? சனி பகவான் அதிபதி கொண்ட ஒரே ராசி கும்பராசி. அது இல்லாம இது கால சக்கரத்துக்கு, அதாவது கால புருஷனுடைய 11ஆவது ராசிம்பாங்க இந்த கும்பத்தை. இதோடைய உருவம் பாருங்க, கலசத்தை கொடுத்துருக்காங்களா? உருவம் என்ன கொடுத்துருக்காங்க? கலசம். எப்படி? கலசங்கிறது எங்க இருக்கும்? மதிப்பு மரியாதை உள்ள இடத்துலதான் அந்த கலசம் இருக்கும். இப்படி மதிப்பு மரியாதை உள்ள இடத்துலதான் அந்த கலசம் இருக்கும்பாங்க. அப்ப கும்பராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? ஒரு மதிப்போட, அந்தஸ்தோட, கௌரவத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி. அது மட்டும் இல்லைங்க, ஒரு தன்னம்பிக்கையான குணம் இந்த ராசியில பிறந்தா அனைவருக்கும் இருக்கும். எப்படி? கும்பராசியில பிறந்துட்டா பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திறமை பயங்கரமா இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை. அதனால இந்த ராசிக்கு ஒரு பலம் உண்டு. நீதி, நேர்மை, பயங்கரமான உழைக்கக்கூடிய திறமை எல்லாமே பாருங்க கும்பராசியில இருக்கும். இவங்க பாருங்க எப்போதுமே ஒரு புத்திசாலி குணம் உங்களை நிறைய இருக்கும். ஒரு விஷயத்தை இப்படிதான் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை அப்படியே பண்ணக்கூடிய திறமையான குணம் இந்த கும்பத்துக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன், அதாவது வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு நல்லா பார்த்துக்கணும். மார்ச் மாசம் பிறந்துருச்சு. ஆனா மார்ச் மாசம் பிறந்தாலும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தலையெழுத்தே மாதம் கும்பத்துக்கு மட்டும். எப்படி? உங்களுடைய கஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும். ஆனா சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கும். எப்படி? நீங்க பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் தான் முடிவு பண்ணுவார். உங்களுடைய ராசி அதிபதி அவரா வர்றதுனால அவர் நல்லவரா கெட்டவரா உங்க பிறப்பு ஜாதகம் நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும். நல்லதா இருந்தா நல்லது பலனை கொடுக்கும், கெட்ட கிரகம் தான் கெட்ட பலனை கொடுக்கும். அப்ப ஜாதகத்தை என்ன பண்ணணும்? எல்லாருமே இந்த மாத பலன் பார்க்கும்போது நான் அம்மன் அருள் டிவியில சொல்றதான், தயவு செய்து நீங்க 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? அதாவது அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரம். இப்ப இந்த 3 நட்சத்திரம் பிறந்தாங்கன்னா 3 நட்சத்திரத்துக்கும் ஒரே மாதிரி யாரும் ஒரே நேரம் ஒரே லக்கணத்துல யாருமே பிறக்க முடியாது.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தை பிறப்பார். லக்னம் தான் முடிவு பண்ணுது உங்களுடைய உயிர். அதான் பிறந்த நேரம் தான் உயிர். சொல்லுவாங்களே, இந்த குழந்தை பிறந்தா எனக்கு யோகமா இருந்துச்சு, இவன் பிறந்தாயா நான் படாத பாடு பறேன், இந்த குழந்தை பிறந்து 2வது குழந்தை பிறந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதான் அந்த பிறந்த நேரம் தான் முடிவு பண்ணுது ஒருத்தருடைய கர்மாவை. அங்கே பிறக்கும் போது அந்த லக்கணத்தை வச்சு 9 கிரகம் உங்க ராசி கட்டத்துல எழுதுவாங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க, இது நல்லது செய்ய போகுது, இது கெட்டது செய்ய போகுதுங்க, இதுல போங்க இதுல போகாதீங்க அப்படிம்பாங்க. அதையும் எடுத்துப்பாங்க. இப்ப சொல்றேன் பாத்தீங்கன்னா, வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல், உயிர்ங்கிறது உங்க விதி ஜாதகம். அப்ப இந்த 2ஐயும் மேட்ச் பண்ணி பார்த்தா இது கரெக்டா இத்தனை தேதிக்குள்ள நடக்குங்கிறது எப்படி ஜாதகத்தை பார்த்து துல்லியமா சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ சொல்றோம் அம்மன் அருள் டிவில. ஏன் ஒரு பொது பலனா பாருங்க, உங்க ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு நீ பலன் தான் கரெக்டா இருக்குமே. யாருமே கர்மா இல்லாம அந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. நான் சொல்ல பிறப்பு ஜாதகம் நல்லது நடந்தா இங்க நான் சொல்லக்கூடிய பலன் நல்லா நடக்கும், இல்லைன்னா இங்க கெட்டதான் நடக்கும். அதனாலதான் எல்லா வீடியோ சொல்லக்கூடிய பதிவு இது. இப்ப பாருங்க, பொதுவா இந்த கிரகமைப்பை பார்ப்போம். உங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம். கிரகமைப்பை பார்க்கும்போது எல்லா கிரகம் பாருங்க ஒரு ராசி மேல இருக்குது. சூரியன், செவ்வாய், புதன், ராகு 4 கிரகம். 1ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல, 2ஆம் இடத்துல பாருங்க சனி பகவான், மீனத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல குரு பகவான், 5ஆம் பாவத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான், இதுல சிம்மத்துல. இதான் கிரகமைப்பு. 2 கிரக பயிற்சி வரும். நல்லா பாருங்க, 2 கிரக பயிற்சி. சூரிய பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 15ஆம் தேதி அப்புறம் பயிற்சி ஆகி ஸ்ட்ரெயிட்டா எங்க போய் நிப்பாருன்னா 2ஆம் இடத்துக்கு சனியும் சுக்கிரன் சூரியன் 3 கிரகம் இணைஞ்சிருக்கும் ஒரே இடத்துல பாருங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் பாருங்க 25ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்துருவார். இதான் கிரகமைப்பு. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வருமான ஸ்தானத்துல உச்சத்துல உட்காந்துக்காரு. நல்லா தெரியுங்க, உச்சமான சனியோட நீங்க சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு யோகம் இருக்குது இந்த மாசத்துல மட்டும். எப்படி மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்கிரனுடைய அதிதேவ மகாலட்சுமி. அந்த கிரகம் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கு. 2மே நட்பு கிரகம். அது குருவுடைய வீட்டுல இருக்கனால, இது குருனாவே பணம் பொருள் நகை இந்த இடத்துல இருக்கனால அது மிகப்பெரிய ஒரு உச்சமான ஒரு பலனை சனி பகவான் செய்யணும். இது 2ஆம் இடம் சம்பந்தமாக, 4ஆம் இடம் சம்பந்தமாக உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும். அவர் 4ல்ல வீடு, இடம், வண்டி, வாகனம், சொகுசுக்காரு, சொகுப்பா எல்லாமே இருக்குது. சொகுசுக்காரு, சொகுசு பக்கம் உங்களுடைய ஒழுக்கம் எல்லாமே 4ஆம் இடம். அடுத்து 9ஆம் வீட்டதி அவர் தான். எப்படி 9ங்கிறது நம்ம தந்தை வழி உறவுகள். அடுத்து மிகப்பெரிய ஒரு நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே இந்த 9ஆம் இடம் தான். இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கும்போது இங்க எப்படிப்பட்ட பலனை கொடுக்குவா? நிறைய பேருக்கு நான் சொல்றேன், சனி பகவான் பலம் இழந்தவை அனைவருக்கும் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் சொல்லலை. நான் சொன்னல, உங்களுடைய பிறந்த நேர பிரகாரம் யாருக்கு சனி பகவான் பலம் இழந்தாரோ, எப்படி சனி பகவான் பலம் இழந்தாரோ அவங்களுக்கெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. 5 வருஷம் 7 சனி நடந்துச்சு. எப்படி 5-6 வருஷத்தோட நடந்துட்டு இருக்கு. 1.5 வருஷம் மட்டும் உங்களுக்கு இருக்குது. நீங்க கேட்டு பாருங்க, இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி ஒரு பலவீனத்தை சந்திச்சாங்க மட்டும் நீங்க கும்பராசியை மட்டும் ரைட்டா கேளுங்க. இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல. ஒரு சில பேருக்கு சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தா இந்த 7 சனி பாதிக்கவே பாதிக்காது. இதே சனி பகவான் கெட்டு போயிருந்தால் நான் சொன்ன மாதிரி வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இன்கம் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். நீங்க கேட்டுக்குங்க. எப்படி அது குருவுடைய வீடா, நகையை அடமானம் வச்சிருப்பாங்க. எப்படி பணத்தை கொடுத்துட்டு ஒரு ஜாமீன் போட்டு மாட்டியிருப்பாங்க. நண்பர்கள் செயல் வந்து தடங்கம் வந்திருக்கும். மெயினா வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சிக்கலான ஒரு கண்டிஷனை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. நீங்க எடுத்து கேட்டுக்குங்க. கும்பராசியை பொறுத்தவரை வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகத்துல ஒரு சங்கடமான ஒரு விஷயத்த, பொருளாதார வருமானத்தை, தொழில ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கணும். அப்படிங்கிற விஷயத்த நம்ம கும்பராசிக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சொல்லலாம். அது மாதிரி நிகழ்வுகள் இவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில இதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணி ஏன் கிட்ட போகும்போது ஏன் தடங்கள் ஆகுது? நீங்க கேட்டுக்குங்க. திருமணத்துல தடை, திருமண தாமத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மை எல்லாமே பாக்குறது யாருன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம், திருமண தடை, நிறைய பேர் தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்க. வருமான பிரச்சனை, கடன் இல்லாத ஆலையில் இருக்க மாட்டாங்க. சனிபன் பலம் தான் கடன் இல்லாத ஆலையில் இருக்க மாட்டாங்க. எடுக்க முயற்சி ஒரு தாமதமாக இது மாதிரி அமைப்பு நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருங்க? கும்பராசிக்காரங்க. அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. கும்பராசியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நிறைய நம்முடைய அம்மன் அருள் நிறைய கும்பராசியை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அனைவருக்கும் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப ஏன் நல்லது நடக்கும்? என்ன காரணம்? கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணுது. ஆனா ஜாதகத்தை நீங்க செக் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சனி சுக்கிரன் இணையும் போது உங்களுடைய பிளான் இப்ப என்ன போகும் தெரியுமா? நல்லா பாருங்க, உங்களுடைய பிளான் என்னமா தோணும்? நம்ம பொருளாதார வருமானத்தை ஒரு லெவலுக்கு வரணும்ப்பா அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு கும்பராசியில? இருக்கணும். ஏன் இருக்கணும்? சுக்கிர பகவான் நினைச்சா ஆசையை தூண்டுவாருங்க. ஒண்ணும் இல்லை, ஏதாச்சும் ஒரு சொத்துல ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளா அவங்க வீடு, இடம், பூமி, வண்டி, வாகன செலவு இதுக்கு நிறைய இருந்திருக்கும். கண்டிப்பா இருந்திருக்கணும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகன செலவு நிறைய இருந்திருக்கும். இனிமே இருக்காது. வண்டி, வாகனம், வீடு, இடம், பூமி வாங்கக்கூடிய மைண்ட் தாட் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்.
உங்க மேல ஏதாச்சும் வழக்கு போட்டிருக்காங்க, எது எது சம்பந்தமா எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, இப்ப எடுத்து ஒரு நடத்தி பாருங்க, உங்க பக்கம் தீர்ப்பு வரலன்னா திருப்பி கேளுங்க, கண்டிப்பா வரும். ஏன் வழக்குல உங்க மேல கேஸ் போட்டா உங்க பக்கம் தீர்ப்பு வரும், என்ன காரணம்? சூரியன் உங்க ராசிக்கு வந்தா வந்துரும். எப்ப வராரு? மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வராரு. எத்தனாம் வீடு? 7ஆம் வீட்டு அதிபதி, மக்கள் தொடர்பு. அப்ப அரசாங்கம் சம்பந்தமா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்க போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் நீங்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமண தடையே இருக்காது. மார்ச் 15க்குள்ள நிறைய பேருக்கு கல்யாணம் முடியும், இல்ல அதை தாண்டி கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். திருமண தடை இருக்காது. திருமணத்தை சந்தோஷமா கணவன் மனைவி ஒற்றுமையா வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். 2வது திருமணம், முதல் திருமணம், காதல் திருமணம் எல்லாமே சக்சஸ் ஆகும். குழந்தைக்கான ப்ராசஸ் பண்ணிருங்க. குழந்தைக்காரகன் 5ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி மேல உட்காந்து, அதனால குழந்தைக்கான ப்ராசஸ் பண்ண சொல்றேன். பூர்வீக சொத்துல வழக்குல இப்ப மூவ் பண்ணி ஜெயிக்கணும். எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாடு வேலை பார்க்கறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ப்ரொமோஷன் வரலன்னா திருப்பி கேளுங்க, கண்டிப்பா ப்ரொமோஷன் வரும். ஏன் ப்ரொமோஷன் வரும்? 9ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி மேல நிக்கிறாரு. 1, 9ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி அதிபதி சேர்ந்திருக்காரு. 2, அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வெளிநாட்டுக்குள்ள கிரகமான புதன் பகவான் உங்க ராசி மேல இருக்கு, அதனால 3. அப்ப வெளிநாடு உள்ளவங்க ப்ரொமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன் வந்துடும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு சொந்தமா தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கும். நிறைய பேருக்கு கண்டிப்பா இப்ப தொழில் பண்ணணும்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உடம்பு ஆரோக்கியம், மருத்துவ செலவு பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மருத்துவ செலவு நீங்க வராது. சனி பவன் சுக்கிரன் சுகஸ்தான அதிபதி சேர்றதுனால உடம்பு ஆரோக்கியத்தை நல்ல அனுகூலத்தை கொடுப்பாரு. இந்த மார்ச் மாசம் ஃபுல்லா உங்களுக்கு பிளான் எல்லாமே தொழில், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி, வெளியூர், வெளிநாடு, இது மாதிரி பிளான் இருந்தா பண்ணிக்கங்க. நண்பர்கள், கூட்டாளி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இப்ப எடுத்தீங்கன்னா லாட்ரி யோகம் கண்டிப்பா நிறைய பேருக்கு கும்பராசியை பொறுத்தவரை லாட்ரி யோகம் அடிக்கும்னா கண்டிப்பா சுக்கிர பகவான் தசாபதி நடந்தால் கண்டிப்பா உண்டு. சுக்கிரனுடைய புத்தி வரணும், திசை வராது. சுக்கிர தசை கண்டிப்பா உங்களுக்கு வரவே வராது. சுக்கிர புத்தி வந்தால் ஜாதகத்தை சுக்கிர பகவான் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லாட்ரி எடுக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேணாம். ஜாதகம் முப்பது வெற்றி நிச்சயமா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஃபீல்டு, ஐடிஐ ஃபீல்டு, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் துறை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து பாருங்க மெயின் அந்த கெமிக்கல் துறை, இந்த துறையெல்லாம் சூப்பரா இருக்கும். அப்ப நிறைய பேருக்கு இங்க கெட்ட விஷயத்த நம்ம சொல்ல முடியல. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அரசாங்க படிப்புகளில் எந்த எக்ஸாமாலும் இப்ப உங்களுக்கு நல்ல சாதகமா இருக்கு, கிரக அமைப்பு நல்லா இருக்கு. நான் சொல்றது படிப்பு கல்வித்துறை எத்தனை பேர் இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஎஃப்ல உள்ளவங்க எல்லாரும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. இப்ப நட்சத்திர பலன் 14 முதல் நட்சத்திரம்னு வரும். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே பாருங்க அவிட்டம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அவிட்டத்துல பிறந்தவங்க. பயம்னா என்னன்னு தெரியாது. தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும். பயங்கரமா ஸ்போர்ட்ஸான ஸ்ட்ரைட் பார்வர்டா இருப்பாங்க. இப்போ உங்க ராசிக்கு செவ்வாய் வராரு, வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது ராஜா. திருமணம் சூப்பரா இருக்கும். பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். இது எல்லாமே ஒரு சுப செலவு, சுபகாரியம் மாதிரி நிறைய நல்ல விஷயம் தேடி வருது. யாருக்கு? நான் சொல்றது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவு, வரை செலவு, அம்பு வழக்குக்கு நிறைய பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்க. இப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அவிட்டத்துல பிறந்தவங்க. அடுத்து சதயத்துல பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும். ஆனா எல்லா கிரகம் ஒண்ணு கூடி உங்க நட்சத்திர அதிபதியான ராகுவோட சேர்ந்துருக்கு. அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், வேலை உத்தியத்துல முயற்சி பயங்கரமா இருக்கும். இதுக்கு முன்னாடி பாருங்க, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்தை தர நிறைய பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு சூப்பரா இருக்கும். நீங்க எடுத்த காரியம் சக்சஸ் ஆகும். யாரு? சதயத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாசியில பிறந்தவங்க. ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா குரு வக்கரமா இருக்கும்போது இப்போ உடம்பு ஆரோக்கியம், தொழில பிரச்சனை, வேலை பிரச்சனை, கணவன்கிட்ட ஒரு மன வருத்தம் எல்லாமே இருக்கும். இனிமே இருக்காது. ஏன்னா வீடு கொடுத்த புதன் பகவான அந்த குரு பகவான் பாக்குறாரு. அதனால சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சந்தோஷம் நிறைய நல்ல விஷயம் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்தை தயவு செய்து இந்த மார்ச் மாதம் செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் அனுகூலமாக வரக்கூடிய நிறைய இருக்கு. சில பேர் நிறைய ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதாவது நீங்க திருக்கணித உங்களுடைய ஜாதகம் எழுதி கொடுப்பீங்களா? கண்டிப்பான ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். கைப்பட எழுதி கொடுப்பேன்னு கேட்குறீங்க, கண்டிப்பா நான் கைப்பட தான் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். அது உங்களுடைய சொந்த ஒரு டைம் பிரகாரம் திருக்கணித்துல நம்ம எழுதி கொடுக்குறோம்.